கிழிஞ்ச உடையத்தான் போடணும் சூத்திரன்னு எழுதி வைக்கிறாங்க மனுநீதியில. மிச்சமானது சாப்பிட்டு மிச்சமானது மிச்சமான உணவை கொடுத்து அதைத்தான் சாப்பிடணும்னு எழுதி வைக்கிறாங்க. பெண்களை பத்தி அவமானகரமா எழுதுறாங்க. கோல்வால்கர் என்ன சொல்றாரு? மனு தலையில் பிறந்தவனை உலகத்திலிருந்தெல்லாம் அறிஞர்கள் காலில் விழுந்து வணங்கணும்னு எழுதினதை புகழ்ந்து சொல்றாரு. மனு அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. தலையில் பிறந்தவன்னா யாரு? பிராமணன். கோல்வால்கர் சொல்லிட்டு விட்டுட்டா பரவாயில்ல. நீங்க இப்ப ராமர் கோயில் திறப்பு விழா அந்த நிகழ்ச்சியில மோகன் பகவத் பேசும்போது இதை மீண்டும் சொல்றாரு. உலகம் முழுக்க இருந்து இங்க வணங்கிட்டு போகணும். யார? தலையில் பிறந்தவர்கள். எப்ப மனுநீதி பத்தி உங்களுக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு. ஆனா சிபி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய ஒழுக்கத்தை அம்பேத்கரே பாராட்டினாரு அப்படின்னு எழுதுறாரு. அண்ணல் அம்பேத்கர் பாராட்டினாராம். மனுநீதியை புகழ்ற ஒரு இயக்கத்தை, மனுநீதியை கொண்டாடுற ஒரு இயக்கத்தை அம்பேத்கர் பாராட்டுவாரா? நீங்க இப்ப இந்த நூற்றாண்டுகள் வரிசையா சொன்னீங்க. அண்ணல் அம்பேத்கர் மனுநீதி கூட கிடையாது, அது மனுஸ்மிருதி, இந்த மனு அநீதியை எரித்து கொளுத்தி போராட்டம் நடத்தும் போது இன்னொரு பக்கம் RSS பிறந்து அது இயங்கிட்டு இருக்கு. இந்த போராட்டத்துல கூட நின்னீங்களா? மகர் மக்கள் சத்தியாகிரகம் செய்யறாங்க. எதுக்கு? தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த போராட்டத்தில் நீங்க கூட நின்னீங்களா? பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் கொல்லப்பட்டிருக்காங்க. நாடு முழுக்க எழுச்சி. RSS அந்த எழுச்சியில் பங்கேற்றதா? இந்திய விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுக்கிற இடத்துலதான் இந்துத்துவங்கிற தத்துவம் பிறகுது. நான் என்னதான் மனுநீதி, ரிக்வேதம் இதெல்லாம் சொன்னாலும் RSS அமைப்பு இந்த மத நம்பிக்கைகளில் இருந்து பிறந்ததில்லை, மதத்தை அரசியல் செய்வதற்காக திட்டம் உருவாக்கி பிறந்தது.